Hi guys. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன மாடல் பார்க்குறோன்னா வோல்டாஸ் பெக்கோவோட டாப் லோட் வாஷிங் மிஷின் ஈகோ சீரீஸ் யூபிஜிசி சொல்லக்கூடிய மாடல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து 10 ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்ன யூசேஜ் இருக்குது, ஸோ எப்படி ஆப்ரேட் பண்ணுற சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் மிஷின் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இந்த 10 ப்ரோக்ராமை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ்டு, ஹெவி, சாரி, ஈகோ அண்ட் குயிக் சொல்லிட்டு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து மூவ் ஆகும். இங்கே வந்து 2 விஷயம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து லைட்டிங் ஒன்று இருக்கும், இங்கே வந்து ஃப்ளாஷிங் சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த சின்ன சின்ன லைட்ஸ் எரியுதில்ல, இட்ஸ் கால் லைட்டிங். இப்போ நான் திரும்பி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃப்ளாஷிங் நடக்கும். ஸோ இந்த மிக்ஸு பக்கத்தில் ஃப்ளாஷிங் நடந்துச்சுன்னா ப்ரீ வாஷ் ப்ரோக்ராம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரைட், இப்போ நான் செகண்ட் டைம் திரும்பி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஹெவி பக்கத்தில் ஃப்ளாஷிங் ஆகுது. ஸோ ஃப்ளாஷிங்னா என்னங்க இருக்குது, மென்ஷன் ஆகிருக்கு. ரின்ஸ் அண்ட் ஸ்பின் சேம் தான், மான்சூன், வாட்டர் யூஸ் அண்ட் தென் டப் க்ளீன். ஸோ இந்த சிங்கிள் பட்டன்ஸை வச்சு இந்த 10 ப்ரோக்ராமை நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். லைட்ஸ் டிஃபால்ட்டாக எரிஞ்சால், நார்மலாக லைட் வந்து எரிஞ்சால் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்னு அர்த்தம். பிளிங்காய் தட்ஸ் மீன்ஸாக ஃப்ளாஷிங்கில் வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்னு மீனிங். ஓகே, ஸோ இது வந்து வாட்டர் லெவல் பட்டன், பாஸ் அண்ட் ப்ளே, தென் பவர் பட்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் மிக்ஸ். ஸோ மிக்ஸ் சொல்லும் போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரிஞ்சது தான் மிக்ஸ்டு கிளாத்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் காட்டன், சிந்தட்டிக்ஸ், வாட் எவர் இட் இஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட் வந்து ஹெவி வாஷ். ஓகே, ஸோ ஹெவி வாஷ் சொல்கிறது சாயில்ஸ் லெவல், அதாவது அழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கிளாத்ஸும் சரி, ஜீன்ஸு இந்த மாதிரி கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் சாரீ சொல்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டெலிகேட்டான வாஷிங்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது இந்த ப்ரோக்ராம் சாரீ. ஸோ சாரீஸ் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் தென் டெலிகேட் கிளாத் சொல்லுவாங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஈகோ வாஷ் சொல்கிறது இட்ஸ் எக்கனாமிக் வாஷ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பைக்லாம் வந்து ஓட்டும் போது ஈகோன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷனாக இருக்கும், ஒரு 50-60 கிலோமீட்டரில். ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் பைக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கிடைக்கும். ரைட், பெட்ரோல் சேவிங்ஸ் கிடைக்கும். சேம் அதே மாதிரி தான் இந்த ஈகோ வாஷ் நம்ம இங்கே கொடுக்கும்போது வாட்டர் சேவிங்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குயிக் வாஷ். எஸ், ஆப்வியஸ்லி குயிக் வாஷ்னால் என்ன நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் எங்கன்னா ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க, நம்மளோட கிளாத்தை வந்து துவைக்கலன்னா ஆப்வியஸ்லி ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாஷ் ரின்ஸ் ஸ்பின் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் ப்ரீ வாஷ். ஓகே, வாஷிங்கில் வந்து 2 டைப் ஆஃப் வாஷிங்ஸ் இருக்கும், ப்ரீ வாஷ் அண்ட் தென் மெயின் வாஷ் சொல்லுவாங்க. ரைட், ஓகே. இன்கேஸ் எனக்கு வந்து ஹெவி வாஷிங்லாம் வேணாம், நார்மலாக வாஷ் பண்ணி கொடுத்தா போதும்னா வி ஆர் யூஸிங் ஒன்லி ப்ரீ வாஷ் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரின்ஸ் அண்ட் ஸ்பின். இந்த ரின்ஸ் அண்ட் ஸ்பின் வந்து மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் ஆகும்னா, சில பேரோட வீட்டில் வந்து ஒயிட் ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துவைக்க மாட்டாங்க, கையில் தான் துவைப்பாங்க. ப்ளஸ் அந்த ஆளாலாம் போட்டு துவைப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த கஃபன் கலரில் வந்து அழுக்கு நல்லா போகும் சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி துவைக்கக்கூடிய துணியை ஜஸ்ட் அலசி புழிஞ்சு மட்டும் தரணுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது மான்சூன் ட்ரை. ஓகே, ஸோ மான்சூன் ட்ரைனா நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்ச விஷயம் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டாப் லோட் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து ட்ரை பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கலாமே. ஓகே, இப்போ ஒரு வெயில் சீசனில் நம்ம வெளியே வந்து காயப்போட்டலாம். காயப்போட்டால் ஒரு 3 ஹவர் 4 ஹவரில் வந்து காஞ்சிரும். ஓகே, இன்கேஸ் மழை சீசன் வச்சுக்கோங்க, நம்ம வந்து வெளியே காயப்பட முடியாது, ஆப்வியஸ்லி வீட்டுக்குள்ளே தான் காயப்படணும். அப்படி வீட்டுக்குள்ளே காயப்போட்டிங்கன்னா குறைஞ்சது 2 நாள் ஆகும், மேக்ஸிமம் 3 டேஸ் போக கூட வாய்ப்பு இருக்குது துணி வந்து காயறதுக்குள்ளே. அதுக்குள்ளே என்ன ஆகும், ஸ்மெல்ஸ் வர ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு போயிட்டு வரும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஒரு அன்ஈஸி ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரைட், இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம மான்சூன் ட்ரைன்னு ஒரு ப்ரோக்ராமே கொடுத்துருக்கோம். இதில் என்னன்னா நார்மலாக ஒரு ட்ரையிங் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ இதுக்கு கீழே மென்ஷன் ஆகி பாருங்கள் மான்சூன் டூரேஷன். நம்ம வந்து அந்த டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் இருக்கும் டைம் 60 மினிட்ஸ் இருக்கும் டைம் எடுத்துக்கலாம். 60 மினிட்ஸ் சொல்கிறது கிட்டத்தட்ட 1 ஹவர் டைம் டேக்கனில் இதுவாகும். ஸோ உங்களோட அவுட்புட் வந்து பெட்டராகும். அவுட்புட்னா நியர் டு 90% வந்து ட்ரை ஆகும். ஜஸ்ட் நீங்கள் எடுத்து அயன் பண்ணி வியர் பண்ணி போட்டுன்னு போய்க்கினே இருக்கலாம். அந்த அளவுக்கு ட்ரையிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ரியூஸை பொறுத்திருக்கும் வாட்டர் கன்சர்ன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிளாத்தில் வந்து அழுக்கு அந்தளவுக்கு இல்லை, ஸோ தண்ணியும் வந்து அந்தளவுக்கு அழுக்கு ஆகலை, அந்த தண்ணியை நம்ம திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாட்டர் ரியூஸ் கொடுத்தீங்கன்னா வாஷ் பண்ணும், ரின்ஸ் பண்ணும், அலசிட்டு அந்த தண்ணியை வெளியே விடாமல் அப்படியே தக்க வச்சுக்கும். நம்ம அந்த தண்ணியை வச்சு திரும்பி வாஷ் பண்ணுறதுன்னா வாஷ் பண்ணிக்கலாம். இட்ஸ் கால்ட் வாட்டர் ரீயூஸ், திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டப் க்ளீன். ஸோ டப் க்ளீன் சொல்கிறதுனா மிஷின் க்ளீனிங்க்கு. ரைட், இந்த மிஷின் க்ளீனிங் எதுக்காகனா மிஷினோட மெயின்டெனன்ஸ் வந்து நல்லாயிருக்கு, அதுக்காக இது பண்ணுறது. 30 சைக்கிள்ஸ் 30 தடவை நம்ம இந்த வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டி டீஸ்கேலிங் பவுடர்னு ஒரு பவுடர் இருக்கும். ஸோ அந்த பவுடரை வாங்கி டப் க்ளீன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் லெவல்ஸ். இந்த வாட்டர் லெவல் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி 1 to 10 வாட்டர் லெவல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. 1 செகண்ட். எஸ்,
1 to 10 வாட்டர் லெவல் கொடுப்பாங்க. உங்களுக்கு வாட்டர் கன்சர்ன்ஸ்லாம் இல்லைன்னா வாட்டர் லெவல் 10லேயே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணணும், வாட்டர் லெவலில் கன்சர்னை வந்து கம்மி பண்ணணும், தாராளமாக வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இட்ஸ் அ பாஸ் அண்ட் ப்ளே தென் பவர் பட்டன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இங்கே சைல்ட் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ப்ரோக்ராம் அண்ட் வாட்டர் லெவல்ஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சைல்ட் லாக் வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ சிஎல் சொல்லிட்டு மென்ஷன் ஆகிடுச்சா உங்களுக்கு. இட்ஸ் சைல்ட் லாக். ஓகே, நம்ம சைல்ட் லாக் பண்ணதுக்கப்புறம் எந்த பட்டனுமே ஒர்க் ஆகாது. ஸோ இன்க்ளூடிங் பவர் கொண்டு யூபிஜிசி மாடலில் ஒர்க் ஆகாது. இந்த டைமில் நம்ம கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக E5 சொல்லக்கூடிய எரர் கோடு இது பண்ணிட்டு பிளிங்கிங் வந்து ஆரம்பிச்சிடும். அதாவது பீப் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். எஸ், ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் E5 எரர் காமிச்சிட்டு பிளிங்க் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இட் கேன் பி கோ ஃபார் த நார்மல் மோட். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக பீப் ஆஃப் ஆகிடுச்சா. ஒன்ஸ் நம்ம சைல்ட் லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.